வெல்கம் டு டிஜிட்டல் ஜாங்கிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே சைடில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தினம் தினம் உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் காத்து கொண்டு இருக்கிறது. ஹலோ ஹாய் வெல்கம் அண்ட் வணக்கம் டு டிஜிட்டல் ஜாங்கிரி மக்களே. இன்றைக்கி நம்ம டைட்டில் செட் என்ன பார்க்க போகிறோம்னா Kinemaster ஆடியோ ஃபீச்சர்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஒரு எம்டி ப்ராஜெக்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நான் முன்னாடியே ரெக்கார்ட் பண்ண ஒரு பழைய வீடியோ ஒன்று எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் ஆடியோவும் இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்த ஆடியோன்ற அந்த ஃபங்க்ஷன் கிளிக் பண்ணாமல் அந்த வீடியோ லேயர் இருக்கு இல்லையா, அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே 3 ஆப்ஷன் வருது இல்லை, அதில் அந்த ஸ்பீக்கர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி வரும். இப்போ நம்ம என்ன பார்ப்போம்னா 200% வால்யூம் ஏற்றியும் வச்சுக்கலாம், 0% இறக்கியும் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ 100%ல் வால்யூம் எப்படி இருக்குன்னு கேட்போமா, கேட்டுட்டு அதுக்கு அடுத்தது என்னென்ன பண்ணுறான்னு பார்ப்போம். 100%ல் வால்யூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆசலோட கவரேஜ் அறிவே தமிழ்நாடு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் பாட்டு கொஞ்சம் அங்கங்கே துண்டு பேர் அங்கங்கே கடந்துருவாங்க. ஸோ இப்போ என்ன, நான் அந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் போய்ட்டு கம்ப்ரஸர் ஆன் பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ஏர்செல் போச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ ஜியோ என்ட்ரி ஆனதுலேருந்து ஆல் ஓவர் இந்தியா பல டெலிகம்யூனிகேஷன் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் ஆன் பண்ணிங்கன்னா வால்யூம் வந்து 200% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதுதான் அந்த கம்ப்ரஸரோட வேலை. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு லைவ் டெமோவில் உங்களுக்கு இன்னும் கிளியராக புரிஞ்சிருக்கும். இப்போ அந்த ஆடியோ ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் வந்து 100%லேருந்து 200% ஆகிடும் ஆடியோவா, அதான் கம்ப்ரஸரோட வேலை. ஓகேங்களா, கீழே லெஃப்ட் ரைட் இருக்குது. அதுக்கப்புறம் பிச்சுன்னு இருக்குல்ல, அந்த பிச் என்னென்னா உங்கள் வால்யூமோட பேஸ். நீங்கள் பேசுகிற இப்போ நான் பேசுகிற அந்த வால்யூமோட பேஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், ரைஸ் பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணணும், எப்படி வேணாலும் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம பிச்சை டிக்ரீஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ பிச்சை டிக்ரீஸ் பண்ணால் எப்படி பேஸ் இன்க்ரீஸ் ஆகி ரொம்ப ஹார்டாக இருக்குல்ல, அதேமாரி பார்த்தீங்கன்னா பிச்சை என்ன பண்ணுறோம்னா இப்போ வந்து எக்ஸ்ட்ரீம் அந்த எண்டுக்கு வச்சிடுறோம். பிச்சை வச்சா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நீங்கள் பிச்சை 0ல் வச்சிங்கன்னா நார்மல் வாய்ஸ், எக்ஸ்ட்ரீம் எண்ட் வச்சிங்கன்னா இந்த வாய்ஸ். க்ளோஸ் பண்ணிட்டு போகிற அளவுக்கு கொண்டாந்து விட்டுருக்குது. அவங்க ஏர்செல் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க. சிஇஓ ஆஃப் ஏர்செல் வந்து அவங்க எம்ப்ளாயிஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் வந்து கிச்சன் மாறிடுச்சு. அதுதான் பிச்சு இன்க்ரீஸ் பண்ணால் ஒரு மாதிரியாக பூனை வாய்ஸ் மாதிரி ஆகிடும், டிக்ரீஸ் பண்ணால் பூதம் வாய்ஸ் மாதிரி ஆகிடும். அதாவது எப்படின்னா ஒரு சில பேர் வந்து வாய்ஸ் தெரியக்கூடாதுன்றதுக்காக மாற்றி பண்ணுவாங்களா, அதெல்லாம் எப்படி பண்ணலாம், வாய்ஸ் என்ஹான்சர்னுவாங்க. அதை வாய்ஸோட சவுண்டை இறக்கிக்கலாம், ஏற்றிக்கலாம். அதேமாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஆடியோ ஃபில்டர்னு ஒன்று இருக்கும். அந்த ஆடியோ ஃபில்டர் சிப்மங்க்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா, பிச்சு இன்க்ரீஸ் பண்ணால் அந்த ரோபோட் வாய்ஸ் மாரி வரும். பிச்சை இந்த டீப்பு ரோபோட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிச்சை டிக்ரீஸ் பண்ணால், சிப்மங்க்ன்றது இன்க்ரீஸ் பண்ணால். இங்கே பாருங்களேன் ஒரு நிமிஷம். ஸோ இதுதான் அந்த சிப்மங்க் வாய்ஸ். இதுதான் நம்ம வந்து அந்த பிச்சில் வந்து இன்க்ரீஸ் பண்ணி பண்ணோம். ரெண்டும் ஒன்று தான். இதில் வந்து கொஞ்சம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஓகேங்களா, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ உங்களுக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டு ஸ்பீக்கர்ஸு வந்து அப்புறமேல்ட்டு ஆடியோ ஃபில்டரில் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் நன் கொடுத்துட்டிங்கன்னா நார்மல் ஆகிடும். இன்னொரு முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா அந்த வால்யூம் என்வலப்னு ஒன்று இருக்கும். அந்த வால்யூம் என்வலப்போட அந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளிக் பண்ண உடனே இந்தமாதிரி லைன் மாரி வந்துடும். அந்தந்த பாயிண்டில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த பாருங்கள் இறக்கிக்கிட்டிங்கன்னா அந்த பாயிண்டில் வால்யூம் இறங்கும். அதாவது ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து நீங்கள் ஏதோ வால்யூம் பேக்ரவுண்ட் மியூசிக்கு கம்மியாக வச்சுக்கிட்டு இல்லை வால்யூம் ஏற்றி இறக்கணும், அந்த வால்யூம் இறங்கி ஸோ இந்தமாரி இறங்கி ஏறணும், இந்த இடத்துல வந்து எனக்கு பிக்சர் டாமினேட்டாக இருக்கணும், ஆடியோ கம்மியாக இருக்கணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 6% 0%னா வாய்ஸ் ரொம்ப மைல்டாக இருக்கும். அது ஏற்ற மாரி நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம் உங்கள் வீடியோவில். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வீடியோ வந்து ஒரு வாய்ஸ் இருக்கும், வீடியோ கீழே வந்து ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருப்பாங்க. அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த இடத்துல வாய்ஸ் இருக்கணும்னா கூட நீங்கள் இந்தமாரி இறக்கிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து நீங்கள் வீடியோ கிளிப்பில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கீழே ஒரு ஆடியோ கிளிப் போட்டிங்கன்னா அந்த ஆடியோ கிளிப்லேயும் நீங்கள் இதே வால்யூம் என்வலப் பண்ணிக்கலாம். ஸோ இது பேசிக்கலி பார்த்திங்கன்னா ஆடியோவோட டூல் தான் இது. புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் டைலாக் இருக்குது, நான் உங்களுக்கு டெமோ பண்ணுறதுக்காக இந்தமாரி காமிச்சிருக்கேன் இந்த டைலாகில். அதுவே கீழே இருக்கிற அந்த ஆடியோ கிளிப்பில் கூட நீங்கள் இதே வால்யூம் என்வலப்பை போட்டுட்டு இப்போ இந்த முக்கியமான டைலாக் வரும்போது அந்த இடத்துல வால்யூம் கொஞ்சம், அதாவது பிஜி மியூசிக்கை கொஞ்சம் இறக்கிக்கலாம். அப்புறமேட்டு நார்மலாக வரும்போது பிஜி மியூசிக்கை கொஞ்சம் ஏற்றிக்கலாம். ஓகேங்களா, புரிஞ்சிருச்சிங்களா? ஸோ இப்படி தாங்க இதை யூஸ் பண்ணுறது வால்யூம் என்வலப்பு. பேசிக்கலி பார்த்திங்கன்னா அந்த பிஜி கண்டினியூஸாக வரும், திடீர்னு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து இறங்கும் தெரியுமா, அதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் வால்யூம் என்வலப். ஓகேங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வால்யூம் அந்த
இந்த கிளிப்பில் இருக்கிற ஆடியோ எப்படி நம்ம கிளிப்லேருந்து தனியாக செப்பரேட் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கிளிப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த கிளிப் இருக்கு இல்லையா, அந்த வீடியோ கிளிப்பை பக்காவாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே அந்த கிராப் டூல் பக்கத்தில் அந்த கத்திரிக்கோல் இருக்கு இல்லையா, அந்த கத்திரிக்கோலை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த கட்டு அதில் கீழே ஸ்ப்ளிட் அட் பிளேடு கீழே எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோன்னு இருக்குது பாருங்கள். அந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ கொடுத்தீங்கன்னா வீடியோ லேயர் தனியாகவும் ஆடியோ லேயர் தனியாகவும் வந்துருங்க. அதாவது உங்களோட வீடியோ லேயர் மேலே தனியாக இருக்கும், அந்த டைலாக் வந்து கீழே தனியாக ஒரு லேயராக வந்துடும். இதில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த ஆடியோ லேயரில் நடுவில் வந்து உங்களுக்கு தேவையில்லாத ஆடியோ மட்டும் டெலீட் பண்ணிக்கலாம். வீடியோ ஒரு மாற்றமும் இருக்காது, அது பாட்டுக்கு மேலே அங்கேயே இருக்கும். ஆடியோவில் வந்து ஒரு பர்டிகுலர் பாட்டு உங்களுக்கு வேண்டாம், அந்த ஒரு பர்டிகுலர் பாட்டு அன்னெசரியாக இருக்குன்னா அந்த பர்டிகுலர் பாட்டை செலக்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு அங்கே மியூசிக் கூட இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் உங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ அப்படியே கண்டினியூஸாக ப்ளே பண்ண விட்டுக்கிட்டு ஆடியோ மேனிப்புலேட் பண்ணி நல்லா அழகாக உங்கள் வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணலாம். சும்மா நான் இங்கே பண்ணுறேன் பாருங்களேன், இந்தமாரி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிறேன். அந்த கட் பண்ணி எடுக்கிற அந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேறு ஏதோ ஒரு சாங்கோட கிளிப்பை கூட இன்சர்ட் பண்ணலாம். அதை பேசிக்கிட்டே இருப்பாங்க, நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ கிளிப் வரும், அதுக்கப்புறம் திருப்பி பேசிகிட்டே இருப்பாங்க. அந்தமாரி பண்ணலாம். இதோ பண்ணுறோம் பாருங்கள். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட் பண்ண லேயரில் வேறு ஒரு ஆடியோ போட போகிறோம். 2 சைடும் டைலாக் இருக்குது, நடுவில் மட்டும் ஒரு ஆடியோ போட போகிறோம். ஆடியோ போட்டுட்டு ப்ளே பண்ணி காமிக்கிறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதோ பாருங்கள், நடுவில் மட்டும் ஒரு போட்டுட்டு அந்த சைடு அந்த ஆடியோவும் கட் பண்ணிடுறோம். கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா டபுள் சைட் டைலாகு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிவிட்டு ஒரு ஆடியோ இன்சர்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஒரே பவர் தான் ஏர்செலுக்கு இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டு போகிற அளவுக்கு கொண்டாந்து. ஸோ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்தமாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நடுவில் வந்து ஒரு சின்ன ஆடியோ பிட்டு கூட நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். இந்தமாரி டைலாக் பிட்டுன்னு இல்லை, ஏதோ ஒரு 2-3 மியூசிக் இருக்குது, மியூசிக்கோட மசாலா க்ரியேட் பண்ணணுன்னா கூட இந்தமாரி தான் பண்ணுவாங்க கீன் மாஸ்டரில். ஸோ இதில் இருந்து சாங்ஸ் வந்து நீங்கள் கீன் மாஸ்டர் சாங்ஸ்லேருந்து கூட செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆடியோ பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா, ஆடியோ செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வால்யூம்னா வீடியோட மொத்த மாஸ்டர் வால்யூமு அது கூட ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கிளிப்புக்கும் ஏற்றி இறக்கிக்கலாம். ஓகேங்களா, நிறைய கிளிப்ஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு கிளிப்புக்கும் எனக்கு இப்படி வேணும் அப்படின்னு பண்ணிக்கலாம். ஆடியோ ஃபேட் இன் ஃபேட் அவுட்னு ஒன்று இருக்கும். ஃபேட் இன்னா ஸ்டார்டிங்கில் வந்து வீடியோ ஆரம்பிக்கும் போது ஏதாவது டிலே வேணுமா, இல்லை வீடியோ முடியும் போது ஏதாவது டிலே வேணுமா, அந்த செகண்ட்ஸ் வச்சு நீங்கள் கொடுத்துக்கலாங்க. கீழே இருக்கிற அந்த லைனை இழுத்திங்கன்னா செகண்ட்ஸ் அது. ஓகேங்களா, இதெல்லாம் கீன் மாஸ்டர்லேயே உங்களுக்கு செட்டிங்ஸில் போய்ட்டு அந்த ஷாப்பில் போனீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா மியூசிக் ஐக்கான் இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கீன் மாஸ்டரோட மியூசிக் இருக்கும். அதில் அந்த 3வது அந்த மியூசிக்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, காப்பிரைட் கிளைம் ஸ்ட்ரைக்கில் அடிப்பாங்க. அது வந்து ஏன்னா கமர்ஷியல் யூஸ்க்கு பண்ணக்கூடாது. நீங்கள் யூடியூப்பில் யூஸ் பண்ணலான்னு போட்டிருப்பான், பட் கமர்ஷியல் யூஸ் பண்ணக்கூடாது அந்த மியூசிக். ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மியூசிக் கமர்ஷியல் யூஸ் பண்ணிங்கன்னா அவங்க ஸ்ட்ரைக் போட்டுருவாங்க. அது மட்டும் யூஸ் பண்ணுங்க. அதுக்கு பதிலாக மேலே மற்றதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் இட் ஃபார் கின்மாஸ்டர் ஆடியோ ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இவ்வளோ தான் இருக்குது. மற்றபடி உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த டவுட்டை நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். மற்றபடி வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இன்னும் நிறையா விஷயம்லாம் தெரியணும்னா digitalJangri@gmail.com மெயில் பண்ணுங்கள். உங்கள் மெயிலுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஒவ்வொரு கமெண்ட்டும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஜிட்டல் ஜாங்கிரி பேரை பார்ப்பங்க. நான் சொன்ன மாரி இங்கே பாருங்கள், மியூசிக் ப்ளஸ் கைன்மாஸ்டர். மியூசிக் கட்டுறது தேர்ட் பார்ட்டி. தயவுசெய்து இது கமர்ஷியல் யூஸ்க்கு பண்ணாதீங்க. நம்ம ஆளுங்க எல்லாம் கமர்ஷியல் யூஸ் தான் பண்ணுறீங்க, அதனால் பண்ணாதீங்க. ஓகேங்களா, ஓகே, இதான் ஃபைனலாக உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சது. மற்றபடி ஹாவ் அ குட் டே, ஹாவ் அ கிரேட் டே, ஹாவ் அ நைஸ் டே, ஹாவ் அ எக்ஸலண்ட் டே, ஹாவ் அ ஃபென்டாஸ்டிக் டே. எல்லா டேவும் உங்களுக்கு நல்லபடியாக அமைய எங்களோட வாழ்த்துக்கள். உங்களோட சப்போர்ட் இன்றைக்கி போல் எங்களுக்கு என்றைக்குமே வேணும். தேங்க்யூ, பாய்.